யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் ஆண்டவருடைய அற்புதத்தை தெரிவிப்பதை விளக்குகிறது. இந்த 14ஆம் அதிகாரத்தின் ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்திற்கான வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். God will make a way. சமுத்திரத்தை பிளந்து வழி நடத்துகிற ஒரு ஆண்டவர் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது வழியை உண்டாக்கும்படிக்கு உங்களை வழி நடத்த போகிறார். God will make a way. இந்த சம்பவம் நமக்கு பரிட்சயமான சம்பவம். எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்த எபிரேய மக்கள் எகிப்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். அவர்கள் வெளியேறி சென்று கொண்டிருந்த அந்த நாளில் குறுக்கே அவர்களுக்கு பெரிய சமுத்திரம் இடைமறித்தது. பின்னாலே இராணுவம், எகிப்திய இராணுவம் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. ஒரு பெரிய இராணுவம் எங்கிருந்து தப்பித்து வந்தார்களோ அதே எதிரிகள். யாரிடத்தில் இவ்வளவு நாள் உழைத்தார்களோ, யாருக்காக இவ்வளவு நாள் பாடுபட்டார்களோ அந்த எகிப்திய மக்கள் தான் இப்பொழுது இவர்களை துரத்துகிற மக்களாக மாறி போனார்கள். எகிப்திலே பார சுமைகளை சுமந்து எகிப்திய மக்களுக்காகவும் எபிரேய மக்கள் பட்ட பாடுகள் ஏராளம். எகிப்திலே இவர்கள் சுமைகளை சுமந்தவர்களாய், கஷ்டப்பட்டவர்களாய், அந்த மக்களுக்காக பாடுபட்டவர்களாய் தங்கள் வாழ்க்கையை செலவழித்தார்கள். ஆனால் இப்பொழுது அதே எகிப்திய மக்கள் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இவர்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் இடையிலே மாட்டிக்கொண்டு தவிக்கிறார்கள். எபிரேய ஜனம் எகிப்தை விட்டு வந்த பிறகு தப்பித்துக் கொள்ளலாம், இனி ஒரு புது வாழ்க்கை கிடைத்துவிடும் என்ற ஆர்வத்தில், ஆசையில் எகிப்தை விட்டு வெளியேறிய பிறகோ அவர்களுக்கு இடையே ஒரு பெரிய சமுத்திரம். இந்த சமுத்திரத்திற்கு முன்பு அவர்கள் நிற்கிறார்கள். எப்படி போவது என்று தெரியாமல் நிற்கிறார்கள், திகைத்து நிற்கிறார்கள். இதுதான் நம்முடைய சூழ்நிலையை போல இன்றும் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை சில நேரங்களில் வருவது உண்டு. பின்பக்கம் உங்களை துரத்துகிறவர்கள், முன்பக்கம் நீங்கள் எங்கும் போக முடியாத ஒரு நிலை. தேவனுடைய பிள்ளைகள் அநேகருக்கு இப்படிப்பட்ட சூழல் வந்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இப்படிப்பட்ட சூழலை சகித்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட புது சூழல் உங்களை தேடி வந்திருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளின் பக்கம் தான் நிற்கிறார். ஒவ்வொரு முறையும் தேவன் தம்மை நம்புகிறவர்களின் பக்கம் தான் நிற்கிறார். ஆச்சரியங்களை செய்கிற தேவன் இந்த முறை திகைத்து நிற்கிற இந்த எபிரேய மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார், அறிவுரையை சொல்லுகிறார், அதோடு கூட ஒரு அற்புதத்தை செய்கிறார். 3 காரியங்கள் இந்த சம்பவத்திற்கு ஆதாரமாயிருக்கிறது. கவனியுங்கள். எபிரேய மக்களுடைய நிலை 10ஆம் வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது
இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றார், வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன என்று கேட்டார்கள். அவங்களுக்கு பெரிய டவுட். The darkness of doubt. பெரிய சந்தேகத்தினை இருள் போல ஒரு சந்தேகம். இனி இப்படி போறது, பின்னாலையும் போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது. இருள்ல இருக்கும் பொழுது சந்தேகம் எவ்வளவு அதிகமா இருக்கும், எவ்வளவு பயமா இருக்கும். அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தேகம் வந்திருக்கும். இந்த சூழல்ல எங்க போறது, பின்னாடி போக முடியாது. எந்த மக்களுக்கு உழைச்சோமோ அதே மக்கள் நம்மளை துரத்த வந்திருக்கிறாங்க, நம்மளை சாகடிக்க வந்திருக்காங்க, வீழ்த்தி போட வந்திருக்கிறாங்க, சிதறடிக்க வந்திருக்கிறாங்க. ஓ, இது பெரிய சந்தேகத்தை உண்டாக்கி இருக்கும். முன்பு அவர்கள் எங்கேயும் போக முடியல, வழி இல்லை, இடையில நிற்கும் பொழுது பெரிய சந்தேகம். The darkness of doubt. தேவனுடைய பிள்ளைகளே, மார்ச் மாதம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அதனுடைய முடிவோ ஒரு பெரிய இருளை போல சந்தேகம் சூழ்ந்த ஒரு நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். இனி என்ன செய்வேன், இனி இது எப்படி மாற்றுவேன், இனி எப்பொழுது இது மாறும், இந்த சூழ்நிலை எனக்கு எப்பொழுது நன்மையாய் மாறும், இந்த சூழ்நிலையிலிருந்து நான் எப்படி வெளியேறுவேன், இதிலிருந்து எப்படி வருவேன். பெரும் சந்தேகத்தின் மத்தியில நீங்கள் இந்த 1ஆம் தேதி வந்திருக்கலாம். உங்களுக்கு பெரிய சந்தேகம் வந்திருக்கிறது. இனி எப்படி, இனி எங்கே போவோம், இனி என்ன செய்வோம், இனி இதை எப்படி மாற்றுவோம், இனி எங்கே நாம் புறப்பட்டு போய் வாழ்க்கையை அமைப்போம், அடுத்தது என்ன என்ற கேள்வி உங்களுக்கு முன்னால் நிற்கிறது. வாட் இஸ் நெக்ஸ்ட்? சந்தேகமா இருக்குது. வாட் இஸ் நெக்ஸ்ட்? ரொம்ப குழப்பமா இருக்குது. வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன செய்ய போறேன், இந்த சூழ்நிலையிலிருந்து நான் என்ன செய்ய போறேன்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற ஆலோசனை, நீங்கள் சும்மா இருங்கள், நீங்கள் அமைதியாய் இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், ஆகவே நீங்கள் அமைதியாய் இருங்கள். குழப்பம் நிறைந்த இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார், அமைதியாயிரு. இது ஒரு பெரிய யுத்தம் போல தோன்றலாம். ஒரு பெரிய குழப்பத்தின் மத்தியிலே நீ நடந்து செல்லலாம். ஒரு பெரிய வெட்கத்தின் மத்தியிலே நிற்கலாம். ஒரு பெரிய பண இழப்பை இழந்து விட்டு வந்திருக்கலாம். உங்களுக்கு உரியதை இழந்து போய் அப்படியே திகைத்து நிற்கலாம். ஆனால் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற முதல் காரியம், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருங்கள், அமைதியா இருங்கள், நீங்கள் அமர்ந்திருந்து நடக்க போவதை பாருங்கள், பயப்படாதிருங்கள், திகையாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது வழியை உண்டாக்குவதற்கு சித்தம் வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் தேவன் மறக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆக ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு பொழுதும் தம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகியதே கிடையாது. அவர்தான் இன்று நமக்கு இந்த சூழ்நிலையில சொல்லுகிறார், நீ அமைதியாயிரு, இதை நான் பார்த்து கொள்ளுகிறேன். நீ அமைதியாயிரு, இது உன்னால் மாற்ற முடியாது. நீ அமைதியாயிரு. இந்த கொந்தளிப்பு, இந்த போராட்டம், இந்த எதிர்ப்பு, உன்னை துரத்துகிற இந்த காரியம், நீ மேற்கொள்ள முடியாமல் போகி திகைத்து நிற்கிற இந்த காரியத்தில்
நான் உனக்கு ஒரு வழி திறக்க போகிறேன், ஆகவே நீ சும்மா இரு என்று சொல்லுகிறார். தேவன் எப்படி இஸ்ரவேலருக்கு சொன்னாரோ, தேவன் எப்படி எபிரேய மக்களுக்கு உதவி செய்தாரோ, தேவன் எப்படி இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே மீட்டு வந்தாரோ, அதே இஸ்ரவேல் மக்களின் கண் முன்னே எப்படி அற்புதம் செய்தாரோ, அதே தேவன் தான் இந்த மாதம் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. God will remove all your doubts. இரண்டாவது, இந்த பகுதியில் the divine direction. ஒரு இருளான குழப்பம் மட்டுமல்ல, நீ நடந்து செல்லுகிற வழி ஒரு இருளான குழப்பம். ஒரு பக்கம் இருள், என்ன செய்யறதுன்னு தெரியல, இன்னொரு பக்கம் குழப்பமா இருக்கு, எதை முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் உன்னை திசை திருப்புவதற்காக அவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். God will make a way. உங்கள் கண் முன்னால் இருப்பது ஒரு பெரிய சமுத்திரம். இனி இதை கடந்து போக முடியுமா என்று யோசிக்கிறாய். உனக்கு பின்னே உன்னை துரத்துவது ஒரு பெரிய ஜனக்கூட்டம். இனி திரும்பி அவர்கள் முகத்தில் போய் எப்படி முடிப்பது என்று நீ திரும்பி பார்க்கிறாய். ஐயோ, அவர்களை விட்டு வெளியே வந்து விட்டோம், திரும்பி போக முடியாத சூழல். ஐயோ, முன்னால் போக வேண்டும், ஆனால் முன்னால் போக முடியாத சூழல், பெரிய சமுத்திரம். இந்த நிலையில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருங்கள். I will fight for you. வசனம் சொல்லுகிறது 14. இந்த 4ஆம் மாதத்தில் இந்த 4 என்பது மிக முக்கியம். ஏப்ரல் மாதம் தேவன் உங்களுக்கு வழியை திருப்புகிற மாதம். God will make a divine direction. Divine direction. கவனிங்க, இந்த 15ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு, சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டான் தரையில் கடந்து போவார்கள். The new way. சமுத்திரத்தின் நடுவே ஒரு வெட்டாந்தரையை உண்டாக்கும்படிக்கு ஒரு தெய்வீகமான பாதையை தேவன் திறக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இதே எபிரேய மக்கள் எந்த சூழ்நிலையிலே நின்று கொண்டிருக்கிறார்களோ, இதே எபிரேய மக்கள் எந்த பிரச்சனைகளை பார்த்து தவித்து கொண்டிருந்தார்களோ, அதே கூட்டத்தில் தான் நீயும் இருக்கிறாய். இன்று கர்த்தராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்கு ஒரு புது வழியை உண்டாக்குவேன். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு புது வழியை உண்டாக்குகிற மாதமாய் இருக்க போகிறது. God will make a way. சமுத்திரத்தின் நடுவே நடக்கிற ஒரு வழி, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வழி, நீங்கள் ஆச்சரியப்பட போகிற ஒரு வழி, நீங்கள் இதுவரைக்கும் கற்பனை செய்யாத ஒரு வழியில் கர்த்தர் உன்னை நடத்த போகிறார். அது சமுத்திரம்தான், அது பெரும் சமுத்திரம்தான், அது மிக பெரிய இடம்தான், அது ஒரு பெரிய சவால் தான். ஆனால் அந்த பெரிய சவால் நிறைந்த இடத்துக்குள்ளே உனக்கென்று ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தம் பண்ண உனக்காக வந்திருக்கிறார். God will make a way. இந்த மாதம் முழுதும் சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் திகைக்க மாட்டேன், நான் வெட்கப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், நான் குழம்ப மாட்டேன். என் தேவன் எனக்காக ஒரு வழியை ஏற்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஏப்ரல் மாதம் ஒரு புது வழியை ஏற்படுத்துகிற மாதம். மார்ச் மாதம் வரைக்கும் உங்கள் பழைய வாசல் அடைக்கப்பட்டது, பழைய வழிகள் மூடப்பட்டது. God will make a new way. ஒரு புது வழியை கர்த்தர் உனக்கு இந்த மாசம் திறக்க போகிறார். Then divine way. அது மனுஷனால் திறக்கப்பட்டது அல்ல, அது மனுஷன் உண்டாக்கிய வழி அல்ல,
மனுஷன் மூலமாய் வரப்போகிற வழி அல்ல. அது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வரப்போகிற ஒரு புதிய தெய்வீகமான வழி. God will make a way. God will make a way. இது ஒரு பெரிய அற்புதம். தேவன் எப்படி வழியை உண்டாக்க போகிறார்? ஒரு அற்புதத்தின் மூலம் தான் உண்டாக்க போகிறார். மூணாவது, the delightful deliverance. சந்தோஷமான ஒரு விடுதலையின் வழி. இது சந்தோஷமான விடுதலையின் வழி. கர்த்தர் எப்படி வழிகளை உண்டாக்குகிறார் என்பதை சில வசனங்களை கவனித்தால் தெரியும். என்னோடு கூட ஏசாயாவின் புத்தகம் 43 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். How God works. எப்படி தேவன் கிரியை செய்கிறார், எப்படி தேவன் அதிசயங்களை உன் வாழ்க்கையிலே செய்வார், எப்படி தேவன் உன் குடும்பத்திலே இந்த வழியை திறப்பார், எப்படி தேவன் உன்னுடைய எதிர்காலத்துக்கான வழியை திறப்பார். ஏசாயா 43 அதிகாரம் 1வது வசனம். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆண்டவர் முதலாவது உனக்கு நம்பிக்கையை கொடுத்து விடுகிறார். பயப்படாதே, நீ நிற்கிற இடம் எனக்கு தெரியும். வெக்கப்பட்டு நிற்கிற, திகைத்து நிற்கிற, அவமானப்பட்டு நிற்கிற, புலம்பி நிற்கிற, குழம்பி நிற்கிற இடம் எனக்கு தெரியும். நான் யுத்தம் பண்ண போறேன், உனக்காக யுத்தம் பண்ண போறேன், உனக்காக பேச போறேன், உனக்காக நிக்க போறேன். நான், நீ சும்மா இரு, நீ அமர்ந்து இரு, நானே தேவன் என்று பார்க்கிறேன். இஸ்ரவேலே பயப்படாதே, யாக்கோபே பயப்படாதே, ஆபிரகாமின் சந்ததியே பயப்படாதே, சாராளின் பிள்ளைகளே பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார். கவனியுங்கள், இந்த வசனத்தில் மிக முக்கியமான வார்த்தை 18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தரர் வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். God will make a way. எங்கிருந்து? வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குற ஆண்டவர் இந்த மாதம் உனக்காக யுத்தம் பண்ணி உன் பக்கத்தில் நின்று, திகையாதே, கலங்காதே, குழம்பாதே, பயப்படாதே, நான் உனக்கு வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவேன். வனாந்தரம் என்றால் பாலைவனம், வழி தெரியாத இடம், எந்த சாலை இல்லாத இடம், எப்படி போவது என்று தெரியாத ஒரு பெரிய பாலைவனத்தில் நிற்கிறாயா? வழியே இல்லாத ஒரு இடத்திலே தனியாக நிற்கிறாயா? தேவன் சொல்லுகிறார், நான் வனாந்தரத்திலே வழியை ஏற்படுத்துவேன், அவாந்தர வெளியிலே ஆறுகளை ஏற்படுத்துவேன். பார்க்கிற இடமெல்லாம் பாறை, பார்க்கிற இடமெல்லாம் மலை. இனி இங்க ஒரு பச்சை புல் கூட முளைக்க முடியாத ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்பிக்கையற்று போய் நிற்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, முந்தினவைகளை நினைக்காதே. முந்தின தோல்வி, முந்தின வெட்கம், முந்தின இழப்பு, முந்தின காயம், முந்தின அசுத்தம், முந்தின வீழ்ச்சி எதையும் நினைக்காதே. நான் உனக்கு புதிய காரியங்களை செய்வேன். இனி உனக்கு புதிய காரியங்களை திறக்க போகிற தேவன் உன்னோட கூட இருக்கிறார். இனிமேல் உனக்கு ஒரு புதிய வழியை திறக்க போகிறார். நீ நடந்து வந்தது களைத்து போன வழியாய் இப்பொழுது நிற்கிறாய். நீ நடந்து வந்த பாதை உனக்கே களைப்பாகி விட்டது, சலிப்பாகி விட்டது. நீ நிற்கிற இடம் உனக்கே பிடிக்காமல் உன்னையே வெறுக்கிற இடமாயிருக்கிறது. ஆனால் தேவன் உன்னை அப்படி கைவிடவில்லை. யாக்கோபே பயப்படாதே,
திகையாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நான் உன் கர்த்தர், நீ என்னுடையவன், நான் உனக்கு வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவேன். வழி இல்லாமல் இருக்கிறாயா? வாட் இஸ் நெக்ஸ்ட்? இதுதானே உன் கேள்வி. அடுத்தது என்ன பண்ண போறாய்? அடுத்தது என்ன செய்யணும்? ஒண்ணுமே புரியலையே. அடுத்தது என்ன செய்யணும்? ஒண்ணுமே தெரியலையே. தோ உனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவார். இதை நம்பு. இந்த மாதம் உனக்கு அப்படிப்பட்ட வழியை திறந்து வைக்க அவர் ஆவலோடு உன்னை தேடி வந்திருக்கிறார். ஏப்ரல் மாதம் உனக்கு புது வழியை திறக்கிற மாதமாய் இருக்க போகிறது. God will make a way. இந்த மாதம் முழுசும் சொல்லுங்க, லார்ட், நான் ரொம்ப குழம்பி போய், பயந்து போய், திகைத்து போய், வெட்கத்தோடு துக்கத்தோடு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன். ஆனாலும் நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். நீர் சொன்னீர், நான் உன்னுடையவன் என்று. நான் உம்முடைய பிள்ளையாய் நிற்கிறேன். நான் உம்முடைய ஜனமா இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு வழியை ஏற்படுத்த உம்மால முடியும் என்று நீங்கள் சும்மா இருங்கள். Don't take any step now. இந்த நேரத்தில் எதையுமே எடுக்காதீங்க, எதுவுமே செய்யாதீங்க. Be quiet. God will make a way. God will fight for you. தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுவார். தேவன் உனக்காக எழும்புவார். தேவன் உனக்காக நிற்பார். தேவன் உனக்காக பேசுவார். தேவன் உனக்காக திறக்க முடியாத ஒரு வழியை திறந்து தரையிலே, கடல் சமுத்திரத்துக்கு உள்ளே, வெட்டாந்தரையிலே நடக்கும்படிக்கு உனக்கு வழி உண்டாக்குற ஒரு தேவன், வனாந்தரத்துல வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர். அது மட்டுமல்ல, இந்த அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை கவனியுங்கள். இந்த 43, 15, 16, நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் மானவர், சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீரிலே பாதையும் உண்டாக்குவேன். தேவன் எப்படி உண்டாக்குறார் பாருங்கள் வழி. வனாந்தரத்தில் மட்டும் வழி அல்ல, சமுத்திரத்தில் வழியை உண்டாக்குறவர். சமுத்திரத்தில் எப்படி வழி உண்டாக்க முடியும்? ஆமா, அதுதான் எனக்கும் தெரியவில்லை. உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வழி இல்லாமல் சமுத்திரத்தில் நிற்கிறீர்களா? தோ ஒரு தேவன் இருக்கிறார், சமுத்திரத்திலேயும் வழியை உண்டாக்குறவர். ஆகையினால் தான் அவர் சொன்னார், 2ஆம் வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடனே இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. 5ஆம் வசனம், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் எவ்வளவு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார் தம்முடைய பிள்ளைகளுக்கு. The divine way, the delightful miracle. சந்தோஷப்படும்படி உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லையா? பரவாயில்ல, காட் உனக்காக ஒரு வழியை திறக்க போறாருன்னு காத்திரு, காத்திரு. அவர் வதங்கி போன செடிகளை எல்லாம் துளிர்க்க வைக்கிறவர். அவர் வாடி போன செடிகளை எல்லாம் துளிர்க்க வைத்து பசுமையாக்கி அழகு பார்க்கிறவர். ஆகவே வனாந்தரம் வயல்வெளியாகும், வயல்வெளி காடாக எண்ணப்படும். அப்படி ஒரு நாட்கள் வரப்போகுது. இதோ இந்த மாதத்தில் ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த மாதம் நீங்கள் எப்பொழுதும் நினைக்க வேண்டியது, நான் ஒன்றும் செய்ய போறதில்லை, நான் அமைதியா இருக்க போறேன், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ண போறாரு. நான் செஞ்ச எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நான் நடந்து வந்த பாதை ஆண்டவருக்கு தெரியும். நான் உழைச்ச உழைப்பு ஆண்டவருக்கு தெரியும். நான் இழந்த இழப்புகள் ஆண்டவருக்கு தெரியும். என் ரணங்களும் காயங்களும் ஆண்டவருக்கு தெரியும். என் சுமைகளும் பாரங்களும் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே, என்னை பாரும், எனக்கு ஒரு வழியை, வாசலை உண்டாக்க உம்மால் தான் முடியும் அப்படின்னு தேவன் பக்கம் திரும்புங்கள். ஆண்டவர் மோசேயை பார்த்து கேட்டார், உன் கையில் என்ன இருக்கிறது? சாதாரண ஒரு கோல் தான். இந்த சாதாரண கோல் எதற்கு உபயோகப்படும்? உங்கள் கையில் என்ன இருக்கிறது? சாதாரண ஒரு காரியத்தை வைத்து
திகைத்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்தது என்ன? சாதாரண ஒரு கோல் தான், ஆனால் உன் கோலை செங்கடலின் மேலே நீட்டு என்றார். சமுத்திரம் 2ஆய் பிரிந்தது. வெட்டாந்தரையில நடந்து போனது போல் எல்லாரும் புறப்பட்டு அக்கறை சேருவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு புதிய வழியை உண்டாக்க போகிறார். உன் பழைய வழிகள் முடிந்து புதிய வாழ்க்கையை தொடங்க போகிறாய். உன் பழைய வெட்கத்தை விட்டு புதிய காரியத்தை கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ண போகிறார். நீ சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படிக்கு அவர் வழியை திறந்து வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டாக்க போகிறார். அதிலே நீ நடக்க போகிறாய். நீ தண்ணீரை கடந்து செல்ல போகிறாய். அப்பொழுது அவர் உன் கூட இருப்பார். நீ ஆறுகளை கடந்து செல்ல போகிறாய். அப்பொழுதும் அவர் உன் கூட இருக்க போகிறாய். நீ அக்கினி ஜுவாலையிலே நடக்க போகிறாய். அப்பொழுதும் இந்த தேவன் உன் கூட இருப்பார். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பயப்படாதே, நான் உன் தேவன். நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லு. அவர்களிடத்துல போய் சொல்லு. திகைக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அவிசுவாசமா இருக்க வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம். உனக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர் உன் பக்கத்திலே வந்திருக்கிறார். இந்த மாதம் உன்னை நடத்த வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து இந்த மாதத்தை அவரிடத்துல ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு ஒரு அற்புதத்தின் மாதமாய், எனக்கு ஒரு புது வழிகளை திறக்கிற மாதமாய் இருப்பதாக. அப்பா பிதாவே, இந்த ஏப்ரல் மாதம் முதல் நாளிலே உம்முடைய ஜனத்துக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன். இதோ எகிப்தை விட்டு வந்து இருக்கிறார்கள். திரும்பி அங்கே போகவே முடியாது. இதோ முன்னால் போக நினைக்கிறார்கள். ஆனால் பெரிய சமுத்திரம் குறுக்கே இருக்கிறது. ஆனால் பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். உன்னை முன்குறித்த ஒரு ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். யாக்கோபே, என் குமாரனே, என் ஆபிரகாமின் சந்ததியே, நான் மீட்டுக்கொண்ட என் சந்ததியே, நான் தெரிந்தெடுத்தவனே, நான் பெயர் சொல்லி அழைத்தவனே, நான் முன்குறிக்கப்பட்டவளே, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நான் உன் வெட்கத்தை மாற்றுவேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ பயப்படாதே, நீ திகையாதே, நீ கலங்காதே, நீ வெட்கப்படுவதில்லை. வனாந்தரத்திலே வழியை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். இதோ இந்த வனாந்தரத்தில் நீ நிற்கிறது போல இருக்கிறாய். செங்கடலுக்கு முன்பு நிற்கிறது போல இருக்கிறாய். திரும்பி போக முடியாத இடத்திலே தனிமைப்பட்டது போல நிற்கலாம். ஆனாலும் இந்த தேவனாகிய கர்த்தர் உன்னை நேசிக்கிறபடியால், இந்த தேவனாகிய கர்த்தரை நீ நம்புகிறபடியால், இந்த தேவனாகிய கர்த்தர் மேலே உன்னுடைய விசுவாசத்தை வைத்தபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டார். மறக்காத ஒரு தேவன் உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். உன்னுடைய எதிர்காலம் அவருக்கு தெரியும். அடுத்த அடி அவருக்கு தெரியும். அடுத்த வாரம் நடக்க போவது அவருக்கு தெரியும். அடுத்த மாதம் நடக்க போவது அவருக்கு தெரியும். உன்னுடைய எகிப்தியர்கள் உன்னை பின்தொடர்ந்து வரமாட்டார்கள். தேவன் உன்னை கரை கடக்கும்படிக்கு செய்வார். தேவன் உன்னை கடல் கடக்கும்படிக்கு செய்வார். தேவன் உன்னுடைய வனாந்தரத்திலே வழியை உண்டாக்கி நடக்கும்படி செய்வார். இது ஒரு அற்புதத்தின் மாதமாய் எடுத்துக்கொள். இது ஒரு திருப்பு முனையாக எடுத்துக்கொள். இதோ புதிய காரியங்களை செய்கிறேன்,
பழையவைகள் ஒளிந்து போயின, இதோ புதிய காரியத்தை செய்கிற மாதமாய் எடுத்துக்கொள். உன்னை தெரிந்தெடுத்த தேவன் உன்னை வெட்கப்படுத்துவதற்காக அல்ல, உன்னை உயர்த்துவதற்காக உன்னை காப்பாற்றி இருக்கிறார். உன்னை முன்குறித்த தேவன் உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, உன்னை தூக்கி நிறுத்துவதற்காக உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் நீ அழிந்து போவதற்காக அல்ல, மடிந்து போவதற்காக அல்ல. இந்த தேவன் உன்னை உயர்த்தி நிற்க வைத்து கௌரவப்படுத்துவதற்காக ஒரு தேவன் வாசலை திறக்க வந்திருக்கிறார். God will open a new way. God will open a new way. இந்த ஏப்ரல் மாதம் உனக்கு புது வழியை திறக்கிற மாதமாய் கர்த்தர் உனக்கு முன்னே செல்லுவார். பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ஜனத்திற்காகவும் உம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் நிற்கிற இடம் நீர் அறிவீர், தயங்கி நிற்கிற நிலையை அறிவீர், வெட்கமும் துக்கமும் சூழ்ந்த சூழ்நிலையை அறிவீர், கலக்கமும் பயமும் திகிலும் அவர்களுக்கு உண்டாகி இருப்பதை அறிவீர். இதோ அவர்கள் கடந்து வந்த இந்த 3 மாதம் பழையவைகளாய் இருக்கட்டும். இந்த மாதத்தில் ஒரு புது வழியை உண்டாக்கும், புது நன்மையை தாரும், புது வாசலை திறக்க போகிறீர், புதிய வழிகளை திறக்க போகிறீர், புதிய மனுஷர்களின் தயவை கிடைக்க பண்ண போகிறீர், புதிய கதவுகளை திறக்க போகிறீர். சமுத்திரம் திறக்கப்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ, வனாந்திரத்தில் வழியை உண்டாக போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவனே, இதை செய்ய வல்லவர். உம்மாலே ஆகும். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று தாவீது சொன்னது போல உம்முடைய பிள்ளைகள் இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட பலனை தரித்து கொண்டவர்களாய் அவர்கள் மதிலை தாண்டுவார்களாக, அவர்கள் சேனைகளை கடப்பார்களாக, அவர்கள் உம்மாலே பலன் கொள்ளும்படிக்கு செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் உம்முடைய பலத்தால நிரப்பும், உம்முடைய கிருபையினால நிரப்பும், உம்முடைய தைரியத்தினால நிரப்பும். கர்த்தராகிய இயேசு அவர்களோட கூட இரும். நம்பிக்கையின் உள்ள சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு வாக்கு பண்ண தேவன் இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான நன்மையும் புதிய வாசலையும் திறந்து ஒரு அற்புதத்தின் வழியை உண்டாக்குவீராக. உம்முடைய ஜனத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நன்மைகளை எடுத்துக் கொள்கிறேன். இந்த மாதம் முழுவதும் போக்குவரத்துகளை காத்துக்கொள்ளும், ஜனங்கள் பிரயாணங்களை காத்துக்கொள்ளும், எழுதின தேர்வுகளை காத்து அவர்களுக்கு வெற்றி உண்டாக பண்ணும், எழுத போகிற பரீட்சையில வெற்றி உண்டாக பண்ணும். இந்த மாதம் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளிலே கர்த்தர் ஞானத்தை தாரும். இந்த மாதம் நடக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸ்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிருபையும் ஞானமும் பலனும் சுகமும் உண்டாவதாக. கர்த்தருடைய ஊழியக்காரனாய் கர்த்தருடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு ஆசாரியனாய் தேவனுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக. இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதம் உண்டாவதாக. இந்த மாதத்துக்குரிய விடுதலை உண்டாவதாக. இந்த மாதத்துக்குரிய சமாதானம் உண்டாவதாக. இந்த மாதத்துக்குரிய சுகம் உண்டாவதாக. இந்த மாதத்துக்குரிய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட்டு அற்புதமாய் நடப்பதாக. ஆசீர்வதியும். இந்த நன்மைகளை எடுத்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.